திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உயர்மின் கோபுரம் அமைக்க விவசாயிகளிடம் நிலத்தை வாங்கிவிட்டு தற்போது உரிய இழப்பீடு வழங்காமல் மிரட்டுவதாக விடியா திமுக அரசு மீது சொந்த கட்சி விவசாய அணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்காக 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை விவசாயிகளிடம் இருந்து விடிய அரசு பெற்றுள்ளது. இதற்காக விவசாயிகள் பயிரிட்டிருந்த அனைத்தையும் அழித்து மின் வாரியத்திற்கு நிலத்தை வழங்கிய நிலையில் தற்போது இழப்பீடு வழங்காமல் மின் வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் மனு அளித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை என திமுக விவசாய அணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயத்தை அழித்து விவசாய நிலத்தை கைப்பற்றிவிட்டு தற்போது திமுக அரசும் அதன் அதிகாரிகளும் தங்களை மிரட்டுவதாக சாடியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக தலைமைக்கு எதிராக அக்கட்சி விவசாய அணியே திரும்பியிருப்பது திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய விவசாயங்களை நிறைய அழிச்சிட்டாங்க. விவசாய பணிகளை நிறைய அழிச்சிட்டாங்க. நிறைய தென்னை மரம், நிறைய பூச்செடி. ஏன்னா நிலக்கோட்டையின் வாழ்வாதாரமே தென்னை, பூ, அரளி இது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போ அழிச்சிட்டு இன்றைக்குள்ள நஷ்டேடு தான் நான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வஞ்சிக்கும் சூழ்நிலையில் இந்த ஈபி ஏமாத்தும் கோரிக்கையில் தான் அவங்க நடந்துக்கிறாங்க.